அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டியில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம டேலியில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம், டேலியில் வந்து ரிலீஸ் 5.0 வந்திருக்கு, டேலியில் ரிலீஸ் 6.0 வந்திருக்கு, டேலியில் ரிலீஸ் வந்து 3.0 வந்திருக்கு, 2.0 வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இதே கேட்டு கேட்டு என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் 2.0 3.0ன்னு சொல்லிட்டு இருப்பானுங்கன்ட்டு. அப்போ ஏதாவது மாற்றி பேசணும்ல தினகரன் சார். இப்போ நாங்கள் என்ன மாற்றி பேசுகிறோம்னா, ஜிஎஸ்டியில் 2.0 வந்துருச்சுன்னு பேசுகிறோம். அப்போ கேட்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கூடும். இவங்க 2.0 இல்லாமல் அதில் ஒரு 2.0 வந்திருக்குப்பா அப்படின்னு வந்து ஒரு சுவாரஸ்யம் கூடும். ஓகேயா? இப்போ ஒரு காலத்தில் நேற்று கூட ஏதோ ஒரு இதில் சுகி இவங்க ரிலேட்டட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து கம்பராமாயணமாக பெரிய புராணமாக வச்சிருந்த காலத்தில் திடீர்னு பொண்டாட்டியா புருஷனான்னு வச்சோன்னு ஒரு ஆர்வம் வந்தது இல்லை பட்டிமன்றத்தில். அது மாதிரி வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து ஜிஎஸ்டி 2.0 பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. சார் இதை நான் 3 விதமாக வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். முதல்ல என்ன மாதிரி படித்தவங்களுக்கு இதில் இருக்க ஒரு சின்ன கடப்பாடு, அதாவது என்னுடைய தொழில் தாண்டி எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கடப்பாடு என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து வெறும் ஜிஎஸ்டியாகவும் சட்டமாகவும் மட்டும் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கணுமா, இல்லை ஒரு நாட்டுக்கு தேவையானது பொருளாதார ரீதியாகவும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோமான்ற ஒன்று. அப்போ ஜிஎஸ்டி 2.0ல விலைகள் குறைஞ்ச மாதிரி பொருளாதாரத்தில் என்ன இம்பேக்ட் வரும்ன்றதையும் ஒரு ஒரு சின்ன புரிதல். அது வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு காமர்ஸ் படித்தவர் ஒரு எக்கனாமிக்ஸையும் டச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கடமை உணர்ச்சியில் அதை வந்து நான் டச் பண்ணிட்டு போகிறேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன மாறி இருக்குது ஜிஎஸ்டி 2.0ல என்ன மாறி இருக்குது, நம்ம எதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஆதித்தன் சார் சொன்ன மாதிரி எதை புரிஞ்சுக்கலைன்னா 5 வருஷம் கழித்து நம்மளை நோக்கி வந்து இந்த பூமராங் வந்து திரும்பி வரும். இப்போ விட்டுருக்க பூமராங் வந்து திரும்பி வரும்ன்றது நமக்கு தெரியணும். அது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது நான் வழக்கமாக சொல்கிறது தான், டேலி கம்பெனி எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கொடுக்குற சொல்யூஷன் வந்து எப்போவுமே ரொம்ப குட்டி குட்டியாக அழகான சொல்யூஷன்ஸாக இருக்கும். அப்போ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ அந்த அந்த ஈஸியான சொல்யூஷன் வந்து நாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒன்றுன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்பவும் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாற்றங்களை வந்து வெறும் மாற்றங்களாக மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மட்டும் பார்க்காம, இதில் பொருளாதார ரீதியான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து. ஓகே, அதை நம்ம பார்க்குறோமா அப்படின்றது ரொம்ப 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 சரியான ஒரு ஒரு விஷயம் வந்து. ஓகே, ஸோ முதல்ல நான் உங்களுக்கு எதை எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இன்னைக்கு காலையில் வந்து சி ரங்கராஜன், அவர் யாருன்னு தெரியாதவங்க யாராவது 1-2 பேர் இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். சேர்மலட்சுமி மேடம், நான் உங்களுக்கு சொல்கிறதா நினச்சிக்காதீங்க. சி ரங்கராஜன் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர். ஓகே, ஒரு நல்ல பொருளாதார மேதை. இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு சிறந்த கல்லூரியை சென்னையில் வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு நல்ல பண்பாளர், நல்ல மனிதர். டி.கே. ஸ்ரீவத்சவா அவரோட சேர்ந்து பண்ணுற ஒரு ஹானரரி ப்ரொஃபஸர். அதே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் இது ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு ரினவுண்டு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ் படித்த ஒரு நல்ல மனிதர். 2 பேருமே இந்த ஜிஎஸ்டி 2.0 பற்றி என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் பெயின், பாசிபிள் லாங் டேர்ம் கெயின்றாங்க. ரித்மிக்கா இருக்கு. அந்த கருத்திலே கீழே வந்து இந்த இந்த பாக்ஸ் மேட்டர்ல வந்து ரொம்ப அழகா வந்து அதை ரொம்ப சுருக்கமா இண்டு வந்து கவர் பண்ணிருக்கு. வில் ரெவென்யூ வைல் ரெவென்யூ லாஸ் வுட் பி இம்மிடியேட், ரெவென்யூ கெயின்ஸ் வுட் எமர்ஜ் ஓவர் டைம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, எடுத்தோடனே இதனால வந்து ரெவென்யூ லாஸ் தான் நிறைய இருக்கும். ரெவென்யூ கெயின் இருக்குமா அப்படின்றது வந்து பார்க்கணும், கொஞ்சம் நாள் ஆகும். இதுதான் அவங்க சொல்ல வர்றது வந்து. அது ரொம்ப அழகா வந்து ஷார்ட் டேர்ம் பெயின், லாங் டேர்ம் பாசிபிள் லாங் டேர்ம் கெயின். ஓகே, பெரிய மனுஷங்க பெரிய மனுஷங்க தான். சந்தோஷ் வர்மா சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணிட்டாரு உடனே, சொன்னோடனே வந்து நம்மளை ஏதோ கிண்டல் பண்ணுறாரா அப்படின்னு இல்லை, சும்மா அழகுக்காக சொன்னோம். இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய டாக்ஸஸ் வந்து குறைஞ்சதுனால ஓகே நமக்கு கன்சியூமருக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஒன்று நினைக்கிறோம். அது ஒரு ஒரு இம்பேக்ட், ஒரு ஒரு விஷயம். இன்னொரு இம்பேக்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா,
இதனால பொருளாதார ரீதியா என்ன சிக்கல் வரும்? சார் 500 சில்லற ஐட்டங்கள் பண்ணதுல 85% ஐட்டத்த விலை குறைக்கத்தான் செஞ்சிருப்போம். ஜிஎஸ்டி ரேட்ட குறைக்க செஞ்சிருப்போம். 15% ஐட்டத்துக்கு மட்டும் தான் ஏத்தியிருக்கோம். அந்த 15% ஐட்டம் ஏத்துனதுலயும் செஸ்ன்ற ஒண்ண எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஏத்துன ஐட்டங்களையும் சில ஐட்டங்களுக்கு மட்டும் தான் அந்த செஸ் குறைக்காத, மாத்தாத ஐட்டங்களுக்கு மட்டும் தான் விலை கூட போகுதே தவிர, செஸ் குறைச்சிருக்கிற ஐட்டங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட 1200 சிசி கீழ இருக்கிற காருக்கெல்லாம் வந்து விலை என்ன ஆகுதுன்னா, சஃபிஷியன்ட்டா குறையத்தான் போகுது. ஈவன் அதுக்கு மேல இருக்கிற காருக்கு 40% டாக்ஸ் போட்டிருக்க லக்ஸுரி டாக்ஸ் போட்டிருக்க காருக்கு கூட செஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இல்லாதனால, ஸ்டில் அந்த காருக்கெல்லாம் விலை வந்து குறையத்தான் போகுது. ஓகே. ரைட். அப்ப அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம அடுத்து கேட்கிறோம், இந்த விலை மாற்றத்துல வந்து அதிகம் என்ன பண்ணாங்க? சார் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பொருட்கள 18லருந்தும் 12லருந்தும் 0க்கு கொண்டு வந்திருக்காங்க. சார் இப்ப 0க்கு கொண்டு வந்த பொருள்ல என்ன வணிகம், எவ்வளவு வியாபாரம் பெருகுனாலும், 0க்கு கொண்டு வந்திருக்க பொருள்னால வியாபாரம் எவ்வளவு பெருகுனாலும் வரி வசூல் ரூ. 1 கூட இல்ல. அப்ப அந்த இந்த விலை அதாவது நில்னு மாற்றப்பட்ட பொருட்கள்னால எவ்வளவு வணிகம் நடந்தாலும் வரி வசூல் 1 கூட வராது. இது முதல் புரிதல். 2வது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த 5% பொருட்கள்ல நிறைய பொருட்கள வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அல்லது 5லருந்து 0 கொண்டு போயிருக்காங்க. இதனால வந்து என்ன ஆகும்னா, வியாபாரம் பெருகும். இந்த இந்த பெல்ட்ல இந்த பிரைஸ் பேண்ட்ல இருக்கிற டிமாண்ட்ன்றது இன்எலாஸ்டிக். அதாவது இழுக்கக்கூடியது இல்லை. உங்களுக்கு புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஓகே. தினகரன் சாருக்கு புரியிற மாரி ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த ரோட்டி, இந்தியன் ரோட்டி அப்படின்றாங்க. அதுல தோசை இல்ல. அது அந்த பாலிடிக்ஸ விட்டுறலாம். இப்ப பரோட்டா அப்படின்ற ஒண்ண வந்து 0% கொண்டு போயாச்சு. ஃபைல் வந்து 0% கொண்டு போயாச்சு. இப்போ ஒரு ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவோம். நானும் ஆதித்தன் சாரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் உங்க ஊர்ல இருக்க பர்மா கடைக்கு போறோம். பர்மா கடையில போய் அவரு எனக்கு சொல்றாரு, பரோட்டாவும் இங்க வந்து நல்ல புறா கறியும் தருவாங்க அப்படின்றாரு. ஸோ நானும் அவரும் போறோம். போனோனே அங்க இருக்கிறவர் சொல்றாரு, "சார் விலை வந்து 5%லேருந்து 0% வந்துச்சு. ஆனா டாக்ஸ் இல்ல சார் நல்லா சாப்பிடுங்கன்றாரு." சார் இது விலை குறைஞ்சதுனால, நானும் ஆதித்தன் சாரும் 4 பரோட்டா சாப்பிடுறவங்க 7ஓ, 9ஓ சாப்பிட்ற முடியுமா? இல்ல போற வழியில வாங்கி பார்சல் வச்சுக்குவோம். அப்புறம் சாப்பிடலாம்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த பெல்ட் இந்த 5% பெல்ட்டுக்கான டிமாண்ட் வந்து டோட்டலி இன்எலாஸ்டிக். அப்ப இன்எலாஸ்டிக்கா இருக்கும்போது, இது குறைச்சதுனால வியாபாரம் பெருசா பெருகுமா? இதுல வரி வசூல் பெருசா கூடுமான்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, அது வந்து இல்ல. இப்ப நம்ம அடுத்த கேள்வி கேட்கிறோம். சார் மத்ததுக்கெல்லாம் வரி குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்ப அந்த வரியினால என்ன ஆகும்? வரி குடுக்குற பணம் மிச்சமாகும். ஓகே. நான் குடுக்க வேண்டிய 12% வரியிலருந்து 5 குடுக்குறேன் அப்படின்னா 7% என்கிட்ட மிச்சமாகும். இந்த 7% பணம் என்கிட்ட இருக்கும்ல. அது என்ன ஆகும்னு கேட்கிறோம். கிராமத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. மோர்ல வெண்ணெய் எங்க மிதக்கும்? மோருக்கு மேல தான் மிதக்கும். ஓகே. அப்ப கிரீமி லேயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது மேல இருக்கும். அப்ப நீங்க இதுல மிச்சப்படுத்துற காசெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சி. ரங்கராஜனும், டி.கே. ஸ்ரீவத்சாவும் ரொம்ப அழகா சொல்றாங்க. வில் பி ஆகுமென்டட்ன்றாங்க. வில் பி ஆகுமென்டட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, பெருகும். எப்போ? சார் வெண்ணெய் வரணும்னா கடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வெண்ணெய் தாளியில கடைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெண்ணெய் பெருகி மேல வரும். பெருகின பிறகு திரண்டு வரும். வெண்ணெய்ன்றது ஒரு ஒரு பெரிய மோர்த்தாளியில வெண்ணெய் வந்து ஒரு குறிப்பிட்ட 4, 5 கட்டியா தான் இருக்குமே தவிர, மோர்த்தாளி முழுக்க வெண்ணெய் இருக்காது. ஓகே. ஸோ வில் பி ஆகுமென்டட் அப்படின்றது ஒரு காலம் கடந்து அது பெருகி, அது ஒரு வசூல் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ரைட். ஆனா அது உடனே கிடைக்குமானா, பெருகணும். அதுக்கு நீங்க கடையணும். அதெல்லாம் நடக்கணும். ஓகே. ரைட். ஸோ இது 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 2வது விஷயம். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இதனால இம்மீடியட்டா வரக்கூடிய ஒரு லாஸ் என்னன்னா, 48,000 கோடி ரூபாய் வரைக்கும் அதாவது இருக்கிறதுலே அவங்க அதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இருக்கிற லாஸ் சொல்லியிருக்கிறதுலே குறைவான லாஸ் வந்து நேஷனல் லெவல்ல ஒரு இதுல வந்து அமைப்புல சொல்றாங்க. நம்ம அந்த லாஸே எடுத்துக்குவோம். 48,000 கோடி லாஸ் ஆகும். இப்ப 48,000 கோடி ரெவென்யூ லாஸ் ஆனா, எக்கனாமிக்கலா அது எப்படி சமாளிக்கிறது? செலவுகள குறைக்கணும். சார் வருமானம் குறைஞ்சது. இப்போ என்னுடைய வீட்ல வந்து நான் வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில மாசத்துக்கு ரூ. 4,00,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். கார் வச்சுக்குவேன், அங்க போவேன், இங்க போவேன். திடீர்னு என்ன பெஞ்ச்ல போட்டாங்க. மாசம் 1,50,000 தான் சம்பளம்னா,
காரை நிறுத்திட்டு நான் பாட்டு டூ வீலரில் போவேன். திடீர்னு என்னை கம்பெனியை விட்டு வெளில போ அப்படின்ட்டாங்கன்னா, ஒரு 4 மாதத்துக்கு டூ வீலரையும் எடுக்காமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பேன். மெதுவாக இது பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு ஷேர் ஆட்டோ போயிருப்பேன். அப்போ செலவு குறையும். செலவு குறையிறதுனால குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறையும். அதுக்கான கேபிட்டல் அவுட்புட் குறையிறதுக்கு, மாறுறதுக்கு இதெல்லாம் வந்து செலவு இம்மீடியட்டாக குறைக்கணும் அல்லது பாரோயிங்ஸை அதிகப்படுத்தணும். இந்த சிக்கல்லாம் வரும். இதெல்லாம் பொருளாதார ரீதியான ஒரு புரிதல். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரேட் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம கையில் வந்துட போதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ சேர்மலட்சுமி மேடமும் நானும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, 18%லேருந்து 5% ஒரு பொருளை குறைச்சா உடனே என் கையில் அந்த 13% கிடைச்சிரும்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அதில் ஒரு சின்ன இது என்னென்னா, இந்த பர்சன்டேஜ் ஃபாலை வந்து ரேட் பண்ணி பார்க்கும்போது 72லேருந்து 35% வரைக்கும் ஜீரோ பண்ணாததில் இருக்குது. ஜீரோ பண்ணதில் 100%. இந்த பர்சன்டேஜ் ஃபாலை ஒரு டெக்னிக்காலிட்டி அப்ரோச் கொடுத்து பார்க்கும்போது வில் நாட் பி 13%, வில் பி 11%. ஓகே, இந்த 7% குறையுது 6.3. அப்படி தான் என்ன ஆகுனா, ஒரு மார்ஜினலாக குறைஞ்சு நம்ம கையில் வரும்போது ஃபுல் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து, இந்த முழு பணம் வருமானா ஒரு 85%, 88% வரைக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர, இல்லது 90% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, முழு பணமும் நம்ம கையில் வருமானது ஒரு கேள்வி. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன, அல்லது நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறப்ப என்னன்னா, சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில் சிமெண்ட் ரேட் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் கூட்டுற மாதிரி ஒரு சில முயற்சிகள் நடந்திருக்குதா கேள்விப்படுறோம். அப்போ என்னன்னா, அதில் எல்லாம் என்ன ஒரு சின்ன இது இருக்குன்னா, இது எல்லாமே கன்சியூமருக்கு பாஸ் ஓவர் ஆகுமா? அப்போ அதுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னா, நீங்கள் 2 விளம்பரம் கொடுக்கணும். அந்த 2 விளம்பரத்தில் வந்து என்ன இதுன்னு கொடுக்கணும். நீங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் என்னன்றதை கொடுக்கணும். அப்போ அது நம்ம கையில் வந்து சேர்றதுக்கான நடவடிக்கையை வந்து நல்ல விதமாக மத்திய அரசு வந்து பண்ணுதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே ரைட். ஸோ அப்போ அது புரிஞ்சுக்கிறதுனால இந்த ரேட் ஃபால் நம்ம கையில் கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்கு வந்து உத்தரவாதமாக நம்ம கையில் கிடைக்கும். அதுக்கான ஏற்பாடுகளை வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி கிடைச்சாதான் இந்த ரிலீஸ் 2.0வோட வெற்றி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து எக்கனாமிக்கலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சார். ஓகே, இது வந்து இன்னைக்கு இந்து பத்திரிகையில் சென்டர் ஸ்ப்ரெட்ல மேலே டாப் பகுதியில் வந்திருக்கு. படித்து பார்க்கலாம். ஏன்னா ஜிஎஸ்டிபிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு 50 பேருக்கு அந்த தகவலை வந்து சொல்லுவீங்க. அதில் இருக்க தர்க்க நியாயங்களை வந்து நீங்கள் பேசுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அறிவாளி கூட்டம் வந்து அதை பேசணும் அப்படின்ற ஆசையோட அதை வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். வேற எதுவும் எனக்கு அதில் வந்து வேற எந்த நோக்கமும் இல்லை. ஓகே, நான் அதை வேற அப்பப்போ கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. நான் எதுக்கு பகிர்ந்தேன் அப்படின்றத வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ரைட். அடுத்த விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த 2.0 வந்து எப்படி நம்ம ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிறது. இது வழக்கம் போல் டேலி வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த 2.0 புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து எதெல்லாம் பின் பாயிண்டடோ அதெல்லாம் கொடுத்துருக்கு. அது நான் வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கான சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எங்கெங்கே எல்லோ மார்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பேசிட்டே போகலாம் சின்ன சின்னதாக வந்து. இந்த ரிலீஸ் 2.0ல முக்கியமாக மேடம் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து இருந்து நடத்தின அந்த 56th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து என்ன முடிவாயிருக்கு அப்படின்றது, என்ன முக்கியமான முடிவுகள் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு பட்டியல் போடுறோம். முதல்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 500 சில்லற ஐட்டத்துக்கு வந்து ரிடக்ஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரேட்ஸ். அதில் 80%, 85% ஐட்டம் குறைஞ்சு தான் இருக்கு. 15% ஐட்டம் தான் கூடி இருக்கு. அது என்னன்றது நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ ரிடக்ஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரேட்டு, அதில் ஒரு சின்ன ஒரு ஜிஎஸ்டிபிஸ் ஜென்ரலாக யோசிக்கிறது அல்லது ஆடிட்டர்ஸ் ஜென்ரலாக யோசிக்கிறதுனா, என்ன மாற்றம் கொண்டு வந்தாலும் அதையே 22 செப்டம்பர்னு ஒரு சந்து முனையிலே பண்ணுறீங்க. ஓகே, அதை 1 அக்டோபர் அல்லது செப்டம்பர் 1 அப்படி ஒரு டேட்லேருந்து சொல்லிடலாமே. ஏன்னா புக் கீப் அப் பண்ணுறதும், ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் கொடுக்குறதும், அதில் தவறாக ஏதாவது இருந்ததுன்னா அதை திருத்துறதும் இருக்கு இல்லையா. அது இந்த 22 அப்படின்னு வரும்போது அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குது. சிம்பிளாக என்ன கேட்கலாம், நீங்கள் காசு வாங்குறீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கேட்கலாம். கரெக்டு தான், காசு வாங்குகிறோம் செய்ய மாட்டோன்றது இல்லை. இப்போ நான் ஒரு வேடிக்கைக்காக சொல்கிறேன். ஒரு கிரகப்பிரவேசத்தை வந்து நான் வந்து நடுக்காட்டுக்குள்ளே ஒரு வீடை கட்டி அங்கே கொண்டு போய் வச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வர வாத்தியாரை சம்பாவனை தான் வாங்குறேன், வந்துடுறதுக்கு என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார். அது மாதிரி அது இந்த 22 செப்டம்பர்ன்றது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அது 1, 2 1 அப்படி ஒரு குவார்ட்டர்லேருந்து ஒரு ஹாஃப் இயர்லேருந்துன்னு வந்தால் அதை பாவிக்கிறவங்க, அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும்ன்றது ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம திரும்ப திரும்ப வேண்டுகோளாக தான் வைக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா,
ப்ரொவிஷனல் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்னு ஒரு அருமையான விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. டவுன் த லைன் பார்ப்போம். ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுருக்கமாக வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை எதுன்னு நிர்ணயிக்கிற இடத்துல ஒரு முக்கியமான மாற்றம் கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், ஓகே, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ரிலீஃப், மென்டலாக ஒரு பெரிய ரிலீஃப் வருது. ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் வந்து பின்னாடி கொடுக்கறது, போஸ்ட் டேட்டட்ல கொடுக்கறது வந்து அது எங்கே நடக்கும் அப்படின்னா டார்கெட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அது நிறைய நடக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, பான் மசாலா, குட்கா, சிகரெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்தையெல்லாம் எப்படி வேல்யூ பண்ணி டேக்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நேஷனல் லெவலில் ஜிஎஸ்டிக்கான ஒரு அப்பல்லட் ட்ரிபியூனல் GST-AT ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான நல்ல மாற்றம். இப்போ இந்த மாற்றங்கள் ஒன்னொன்னையும் தெளிவாக எங்களுக்கு விளக்கிக்கிட்டே வருவீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக டவுன் த லைன் சொல்லுவோம். அதுக்கு இடையில வந்து சேட்டில் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ என்னோட குரல் கேட்கலன்ற மாதிரி நித்யா மேடம் வந்து ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் அது கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ இதுக்கு வந்து நான் ஓகே என்ன சொல்கிறது, கேட்டால் சந்தோஷம். ரைட். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா என்னென்ன ஜிஎஸ்டி ரேட்லாம் எப்படி மாறி இருக்கு சார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். எக்ஸம்டட் 3%, 5%, 12%, 18%, 28% செஸ். ஸோ 6 ரேட்டும் ஒரு ஒரு ப்ளஸ் செஸ்ஸும் இருந்தது. இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 வந்து 5, 18, 40. ஸோ இந்த 6 ரேட்டில் இருந்ததுலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றி ஸ்டாண்டர்ட் ரேட் எதுன்றதுலே 12 18 ஒரு குழப்பம்லாம் இருந்ததெல்லாம் போய் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்ன்றது 18. மெரிட் ரேட் அது எதுக்குன்னா முக்கியமான பொருட்களுக்கு, எசென்சியல்ஸ், ஓகே, அல்லது பயன்பாட்டுக்கு அதிகமாக இருக்கிற பொருட்கள், யூட்டிலிட்டிஸ், அதுக்கெல்லாம் வந்து 5%. கன்சியூமர் பயன்படுத்துகிற, நுகர்வோர் பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு 18%. ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, ரொம்ப அதிகமாக பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, ஓகே, நான் கிண்டலாக சொல்லுவேன், பணத்தை இந்த இதில் வந்து டான்ஸ்காரி மேலே இப்படி தள்ளுவாங்க, அப்படி பணத்தை செலவு பண்ணுற ஆட்கள், லாவிஷாக லக்ஸுரியாக ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்கள், அந்த ரேட்டெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லக்ஸுரி அண்ட் சின் குட்ஸ்க்கான ரேட்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 40%க்கு வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே செஸ் குறையிறதுனால சில பொருட்களுக்கு மட்டும்தான். அப்போ அந்த செஸ் குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த 40% வந்த பிறகும் ஸ்டில் அ ஃபால். ஓகே, ஒன்று இருக்குது. ரைட். ஓகே, ஸோ இப்போ அடுத்த இது என்னன்னா இந்த ப்ரொவிஷனல் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்னா என்ன, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேட்டில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை என்னன்னு பார்த்துறேன். ஓகே, ஸோ ரைட், சேட்டில் வேறு எதுவும் இல்லை. ரைட். ஓகே, வேறு எதுவும் இருக்குது என்னன்னு தெரியல. சரி, அது பார்த்துக்கலாம். சேட்டில் வந்து ஏதோ யூபி வில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸ் ட்ராப் இன் த கம்மிங் டேஸ். சார் அது வந்து பார்க்கணும் சார். ஏன்னா வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ்க்கான ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ அதை இன்புட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ரேட் குறையுன்றதை பார்க்கணும். ப்ளஸ் வந்து மெட்டீரியலுக்கான ரேட் வந்து எவ்வளோ குறையுதுன்றது, எஃபெக்டிவாக எவ்வளோ குறையுதுன்றதையும் பார்க்கணும். அது பார்த்தா தான் தெரியும். சரி, நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ரைட். ஓகே, இப்போ என்னென்னா த ப்ரொவிஷனல் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க சார்? முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ். நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜீரோ ரேட்டட் சப்ளை. நீங்கள் வந்து SCZக்கு, எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய சப்ளைஸ் எல்லாமே ஜீரோ ரேட்டட். நீங்கள் வாங்குறப்போ அந்த குட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. நீங்கள் 0.1%ல் போகலை. அப்படி இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணோன்னே, அப்ளை பண்ணதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண அமௌண்ட்டில் 90% ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். ரிமைனிங் 10% அதுக்குரிய இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ 90% வந்து வந்துடும். அதே போல் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்கிறாங்க சார். இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னா இந்த ஒரு பிக்சரை வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சினிமா சொன்னோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சினிமாவில் 80s 90s வந்த சினிமாவிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வில்லன் ஒரு பெண்ணை வந்து ஏதோ பண்ணுறாரு, ஒரு தவறாக ஒன்று பண்ணுறாருன்னா, அந்த காட்சி ஓடுற இடத்துல மட்டும் என்ன ஆகுனா நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல நெகட்டிவில் போட்டாங்கடா மாப்பிள்ளை அப்படின்னு. இந்த நெகட்டிவில் போட்டாங்கடா மாப்பிள்ளைன்னு ஒன்று சொன்னோம்ல, ஒரு பிக்சர் வந்து கலர் இல்லாமல் ஒரு ஒயிட் இதாக வந்து ஒரு மூவ் ஆகும். அதுதான் இன்வெர்டட். ஓகே, மாறி இருக்கிறது.
பிக்சர் வந்து ஒரு மாதிரி மாறி இருக்குது, தலைகீழாக்குறது, உள்ள இருக்கிறத வெளில திருப்பி போடுறது அப்படி இருக்குல்ல. தட்ஸ் வாட் இன்வெர்டட். அப்ப இன்வெர்டட் சப்ளைனா என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் நீங்க வாங்குற பொருளோட விக்கிற பொருளோட ரேட் வந்து கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க வாங்குற பொருளுக்கான ரேட் கூட இருந்து, விக்கிற பொருளுக்கான ரேட் இங்க நான் ரேட்ன்னு மீன் பண்றது ஜிஎஸ்டி ரேட். ஓகே. குறைச்சிருந்தா என்ன பண்றது? ரீஃபண்ட் தானே வாங்கணும். எப்படி அதை வந்து விட்டே போறது? ஒரு உதாரணத்துக்கு நான் 12% ரேட்ல வாங்கி ஒன்றை மேனுஃபேக்சர் பண்றேன். ஆனா அது 5%ல தான் கோட் ஆயிருக்கு. நான் விற்கும்போது 5%. அப்ப எனக்கு இந்த பாக்கி இருக்கிற 7% என்ன ஆகும்னா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த வந்து நான் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம்னா, திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்லையும் 90% வந்து நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே. இதனால என்ன ஆகும்? இதனால என்ன ஆகும்னா, கையில பணம் வரும். கையில பணம் வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க இன்னமும் அந்த பணத்தை இன்புட் பண்ணி, ஒரு பிசினஸ் மேன் அதை இன்புட் பண்ணி அவருடைய வேலைகளை செய்யலாம். கையில பணம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்துடுறதுனால, காத்திருக்க வேண்டிய நேரமோ, இல்ல காத்திருக்கிற நேரத்தில நம்ம அத எப்படியாவது அடையணும்னு தவிக்கிற தவிப்போ, அதுக்கான துள்ளலோ, வேற முயற்சிகளோ இருக்காது. அதேபோல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரூ. 1000க்கு கீழ இருந்தா அந்த ரீஃபண்ட் எடுத்துக்கலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி. எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அத எடுத்துட்டாங்க. இந்த ரூ. 1000ன்ற லிமிட் வந்து கிடையாது. அத நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொவிஷனல் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் சார். ஓகே. ரைட். ஸோ இங்க வந்து இந்த மாரி ஒரு 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 மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு போட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த ஃபைலும் உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். இதில வந்து குடுக்குறாங்க பாருங்க. மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ்ல தெளிவா குடுக்குறாங்க. ரீஃபண்ட் வந்து நீங்க 0% இருந்தா 0 ரேட்டட் சப்ளை இருந்தா 90%. ஓகே. ரைட். ஸோ இன்வெர்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலும் எகெயின் 90%. அதுக்கு தகுந்த மாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 91(2) ரூல வந்து அமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து நீங்க இதுக்கான இத வந்து வாங்கிக்கலாம். அதேபோல 54(1)(4)ல இருந்தத வந்து அமெண்ட் பண்ணி இந்த ₹1000ன்றதையும் லிமிட்டையும் வந்து எடுத்தாச்சு. ஓகே. ரைட். இது இது வந்து இது ஒரு 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 முக்கியமான விஷயம் சார். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது முடிச்சிட்டோம். ப்ரொவிஷனல் ஜிஎஸ்டி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்கான ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. சார், இந்த சிம்பிளிஃபைட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இது பி2பி சப்ளை இருக்கா? பிசினஸ் டு பிசினஸ் சப்ளை இருக்கா? பிசினஸ் டு பிசினஸ் சப்ளைல 2,00,000க்கு மேல இந்த அவுட்புட் லைபிலிட்டி 2,50,000க்கு மேல அவுட்புட் லைபிலிட்டி எக்ஸீட் ஆகலையா? ஓகே. ஆகலையானா ஒரு அனுமானம். எஸ்டிமேஷன் பேசிஸ்ல அது ஆகலையா? ஆகல அப்படின்னா, இந்த பிசினஸ் வந்து லோ ரிஸ்க் பிசினஸா இருக்கா? ஓகே. ரைட். ஸோ நம்ம பண்ற பிசினஸ்ல வந்து ரிஸ்க் எதுவும் இல்லாம ரெட் இண்டஸ்ட்ரி, ரெட் கலர் இண்டஸ்ட்ரி, ரெட் மார்க் இண்டஸ்ட்ரியா இல்லாம பசுமை சம்பந்தப்பட்டது, இல்ல ஆரஞ்சா இருக்கிற அந்த மாதிரி லோ ரிஸ்க் பிசினஸா இருக்கா? ஓகே. ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, 2 முக்கியமானது குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து தி ப்ராசஸ் இஸ் ஆட்டோமேட்டட். நீங்க ஒரு தடவ அத கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, வித்தின் 3 டேஸ்ல அதுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரணும். ஸோ விச் இஸ் ஆட்டோமேட்டட். அதுக்கு நடுவுல ஒருத்தர் தலைய குடுத்து, இது இல்ல, அது இல்ல, ரிஜெக்ட் பண்றேன். ஆஃபீஸ் உள்ளாடி உள்ள ஃபோட்டோ வைக்கல, வெளில ஃபோட்டோ வைக்கல. நம்ம நெறைய பார்க்குறோம். அந்த மாரி வந்து நேம் போர்டு சரியா தெரியல. நேம் போர்டுல இருக்க அட்ரஸ்ல ஏதோ ஒண்ணு வேற ஒண்ணு தெரியல. நீங்க குடுத்துருக்கிறதுல வந்து வெறும் இபி கார்டு தான் குடுத்துருக்கீங்க. அவரோட வ ம இந்த டாக்ஸ் சர்டிஃபிகேட் இத வந்து குடுக்கல. இப்படிலாம் இந்த சிக்கல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு விச் இஸ் ஆட்டோமேட்டட். இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, புதுசா பண்ற அப்ளிகன்ட்ஸ்க்கு இந்த லோ ரிஸ்க் பிசினஸ் பண்றவங்களும், பி2பில ரூ. 2,50,000 மேல லயபிலிட்டி காட்டாதவங்களும் கிட்டத்தட்ட 90% பீப்பிள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால யாராவது ஒரு லார்ஜ் ஸ்கேல் யூனிட் தான் அப்படி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ரெகுலரா போற மாரி கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள உண்மையான ஆளான்னு செக் பண்ணி சரியா பண்றது இருக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் இந்த 90% பீப்பிளுக்கு வந்து கிட்டத்தட்ட இது இயல்பா ரொம்ப ஈஸியா போய் முடியறதுக்கான ஒரு வேலையா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. இங்க மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ்லயும் என்ன குடுத்துருக்காங்கன்னா, மெயினா வந்து இவங்க இதுல மார்க் பண்றது வந்து விச் இஸ் ஆட்டோமேட்டட் பேசிஸ். 3 நாளுக்குள்ள முடிஞ்சிரும். இங்க பி2பி சப்ளைல வந்து டாக்ஸ் லயபிலிட்டி தான் சொல்றாங்க. டாக்ஸ் லயபிலிட்டி 2,50,000க்கு கீழ இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அப்படி இருந்தா இது இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபைடு ப்ராசஸா இருக்கும். இந்த சிம்பிளிஃபைட் ப்ராசஸ் வந்து இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ்க்கும் பொருந்தும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து 2வது பாயிண்ட் சார். ரைட். ஓகே. நமக்கு இதுல ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா, இது ஆட்டோமேட்டட் பண்ணி வைக்கும்போது நெறைய பேருக்கு அது வந்து ஈஸியா அந்த டாக்குமெண்ட்ட எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிரும்.
அதை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைஞ்சிரும். ஓகே, இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரில் இங்கெங்கே இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றது தெளிவாகவே கொடுத்துட்டா, அந்த டாக்குமெண்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடைச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2 டாக்குமெண்ட் அல்லது 3 டாக்குமெண்ட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. என்ன மாதிரி உங்களை மாதிரி கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரே டாக்குமெண்ட் ஒரு 5 டாக்குமெண்ட் எடுத்து மெர்ஜ் பிடிஎஃப் போட்டு ரீசைஸ் பண்ணி அந்த ஒரே பிடிஎஃப்ல இது எல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு மொத்த ரெண்டல் அக்ரிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து அவருடைய இபி கார்டு வரைக்கும் அல்லது அதோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட் ஆக்கி அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கம்பசூத்திரத்தை வந்து நம்ம கற்று வச்சுருக்கோம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறப்போ ரைட் ஓகே ஒரு ஒரு இன்பிட்வீன் யாரும் இல்லாமல் ஓகே ஒரு நடுவை யாரும் இல்லாமல் ஒரு இன்பிட்வீன் ஒரு ஆள் இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து சாத்தியமான்னு கேட்டால் அது வந்து சிரமமாயிடுது. அது வந்து இதில் வந்து சாத்தியமாயிடும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப்ளை ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து இன்டர்மீடியரி சர்வீசஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து விலக்கி வச்சிடறாங்க. இந்த சப்ளை ஆஃப் ரூல் வந்து யாருக்கு பொருந்தும், இந்த அமெண்ட்மெண்ட் யாருக்கு பொருந்தும்னா இன்டர்மீடியரி சர்வீசஸ்க்கு. சார் இன்டர்மீடியரி சர்வீசஸ்னால் கன்சல்டன்ட்ஸ். ஒருத்தர் ஜிஎஸ்டி ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும், இன்னொருத்தர் கணக்கு வச்சிருக்காரு, அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு கன்சல்டன்ட். பிபிஓ ஓகே, ஒருத்தரோட கணக்கை இன்னொருத்தர் உட்காந்து எழுதி தராரு, ஒருத்தரோட புக்ஸை இன்னொருத்தர் கம்பைல் பண்ணி தரார், ஒருத்தரோட ரிப்போர்ட்டை இன்னொருத்தர் பண்ணி தரார். ஏஜென்ட் உங்களுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் சர்வீஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மெயினாக ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெசிபியன்ட் இந்த சர்வீஸை பெறுகிறவர் எங்கே இருக்கிறாரோ இந்த சர்வீஸ் ரெசிபியன்ட்டோட லொக்கேஷன் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகே சார், உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் என்னை கூப்பிட்டு இந்தியாவில் அவருக்கு ஒரு இடம் பார்த்து தர சொல்கிறார். ஓகே ரைட். ஸோ நான் இந்தியாவில் அவருக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தாச்சு. அவர் எனக்கு அதுக்கான தரகு கமிஷனை வந்து எனக்கு தராரு. இப்போ ரெசிபியன்ட் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் ரெசிபியன்ட் எங்கே இருக்குன்னா யூஎஸில் இருக்குது. அப்போ இது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னால் கவுண்ட் எடுக்கணும். ஓகே ரைட்ஸ். அப்போ அப்படி வரும்போது 0 ரேட்டில் வந்துடும். இதனால ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தருக்கு என்னுடைய சர்வீஸை அவைல் பண்ணும்போது அவருக்கு குறைஞ்ச செலவில் அந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும். இந்தியாவிலேருந்து போகிற சர்வீசஸ்க்கு குறைஞ்ச செலவில் கிடைக்குது அப்படின்றப்ப என்ன ஆகும்னா நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆக முடியும், இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். அப்போ நம்ம வந்து உலகத்தோட போட்டி போட முடியும். ஓகே, ஸோ இது வந்து இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல்ஸில் வரக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போஸ்ட் டேட்டில் வந்து ஏதாவது இன்வாய்ஸை வந்து நம்ம பண்ணியிருந்தோம்னா சார், இந்த போஸ்ட் டேட்டட் இன்வாய்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் போஸ்ட் டேட்டட் இன்வாய்ஸை பொறுத்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இதையும் சேர்த்து பார்த்துடலாம். போஸ்ட் டேட்டட் இன்வாய்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கணும். சப்ளை அப்போ இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், நான் பின்னாடி உனக்கு வந்து அதை குறைப்பேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்துட்டாங்க. வேண்டியதில்லை, அப்படி ஒன்று இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே ரைட். நீங்கள் வந்து ஒரு சேல் அல்லது ஒரு ப்ராசஸ் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கும்போது இதை வந்து நான் இப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் தருவேன், அல்லது உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தருவேன், வால்யூம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தரேன், ஒரு ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். சார் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சார். ஒரு படத்தை எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் அந்த படம் வந்து 100 நாள் எதிர்பாராமல் ஓடிடுச்சுன்னா உடனே அதில் நடிக்கிற ஒரு ஹீரோவுக்கும் அதில் டைரக்ட் பண்ணவருக்கும் ஒரு அழகழகான காரை வாங்கி கொடுக்குறாரு சார், விச் இஸ் போஸ்ட் டேட்டட். அப்படி தானே அந்த படம் அக்ரி பண்ணப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு அக்ரி பண்ணியிருந்தோம், ஆனால் படம் நல்லா ஓடிடுச்சு அப்படின்றதுனால ஒரு காரையும் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அப்படி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்ல. அப்போ அதுக்கு அக்ரிமெண்ட் இல்லை, காரை எப்படி கொடுக்க முடியாது, அது வந்து ஒரு சரியானது இல்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன் வந்து அதாவது இதெல்லாம் இருந்திருக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா செல்லாது அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பர்டன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சைஸபிளாக வந்து குறையுது. ஓகே ரைட். ஸோ இந்த போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட்டை எப்படி அக்கௌண்ட் ஃபார் பண்ணுறது, அதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் நோட் தரணும். ஓகே சார், நான் பர்ச்சேஸ் ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு 10% டிஸ்கவுண்ட் தரேன்னு அக்ரி பண்ணிட்டாங்க. அப்போ 10% டிஸ்கவுண்ட் வரும்போது கிரெடிட் நோட் வரும். கிரெடிட் நோட் வரும்போது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அதில் வரும். அப்போ நான் என்னோட இன்புட் கிரெடிட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. கிரெடிட் நோட் மூலமாக இன்புட் கிரெடிட் வந்து அந்த போர்ஷன் ஆஃப் இன்புட் கிரெடிட்டை வந்து நான் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், விச் இஸ் நார்மல். ஓகே ரைட். ஸோ அப்போ ஐடிசியை
ரிவர்ஸ் பண்ணணுமா அப்படின்னா கிரெடிட் நோட் வழியாக வரும்போது ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ அப்போ இதனால இந்த போஸ்ட் டேட்டட் டிஸ்கவுண்ட்ல இருந்த தள்ளுமுள்ளு சிக்கல், ஓகே, ஒரு 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 மாதிரியான ஒரு ரஃப்னஸ், அதெல்லாம் அந்த ஸ்ட்ரீம்லைனஸ்லாம் ரொம்ப அழகாக அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஒரு 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 நிலைமைக்கு வந்து வந்துடும். ஓகே ரைட். அது அது முக்கியமானது. அடுத்து என்னன்னா இந்த பான் மசாலா, சிகரெட், குட்கா, டொபாக்கோ, இந்த மாதிரி உடம்புக்கு கேடு தரக்கூடிய ஜர்தா, இந்த மாதிரி வந்து உடம்புக்கு கேடு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஓகே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் வேல்யூ, அதாவது ஒரு சப்ளையருக்கும் இன்னொரு சப்ளையருக்கும் அல்லது ஒரு மேனுஃபேக்சருக்கும் ஒரு சப்ளையருக்கும் இருக்கிற அந்த அக்ரீடு ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் மேலே போட்டிருந்த டேக்ஸை விட்டுட்டு ரீட்டைல் சேல் ப்ரைஸ், ஓகே, ஒரு கன்சியூமர்கிட்ட போய் சேரும்போது கடைசியாக என்ன என்ன விலையில் போய் சேரும். இப்போ நம்ம குரூப்பில் யாரும் அப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம குரூப் இல்லாத யாரோ ஒரு குரூப்பில் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். நம்ம குரூப்பில் யாரும் அப்படி இல்லை. அப்போ சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சிகரெட்டுக்கு 4 ரூபாய் தராரு அப்படின்னா இந்த 4 ரூபாய் சிகரெட் அந்த வேல்யூவில் தான், அந்த ரீட்டைல் சேல் ப்ரைஸில் தான் இந்த டேக்ஸை வந்து இந்த இந்த சின் டேக்ஸை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே ரைட். ஸோ அதனால இந்த டிரான்சாக்ஷன் பேஸ்டு வேல்யூ வந்து கட் பண்ணிட்டு ரைட் மாற்றிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரேட் வந்து கண்டினியூ ஆகுது. ஆனால் வந்து அதை மாற்றினதுனால என்ன ஆகும்னா அது வந்து அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வேல்யூவேஷன் அந்த விஷயங்கள் வந்து கூடுறதுக்கு ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வழியாக இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டி அப்பல்லட் ட்ரிபியூனல். இந்த அப்பல்லட் ட்ரிபியூனல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அப்பல்லட் ட்ரிபியூனல்ன்றது நேஷனல் லெவலில் இருக்கும். இந்த அப்பல்லட் ட்ரிபியூனல் வந்து நேஷனல் லெவலில் அட்வான்ஸ் ரூலிங்க்கும் இதுதான் ட்ரிபியூனல். அட்வான்ஸ் ரூலிங்க்கும் அதுவே என்ன ஆகும்னா அப்பல்லட் அத்தாரிட்டியாக ஒர்க் ஆகும். ஓகே, இதில் வந்து கண்ட்ரி வைடு எல்லாரும் என்ன பண்ணலாம்னா இந்த சிங்கிள் அப்பெக்ஸ் லெவல் அப்பலெட்டில், இந்த மேல்நிலை அப்பலெட்டில் வந்து தீர்ப்பாயத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அப்பீல்ஸ் கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா செப்டம்பர் 25 வந்து அப்பீல்ஸ் கொடுக்கலாம். டிசம்பர் 25 வந்து ஹியரிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். ஓகே, ஒருவேளை நீங்கள் பழைய இயருக்கான ஏதாவது ஒன்று பேக்லாக்ஸ் அப்பீல் இருந்து அதை நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா ஜூன் 26க்குள்ளே நீங்கள் வந்து அதை ஃபைல் பண்ணிடலாம். இது இது வந்து சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ரொம்ப எல்லாருக்கும் புரியும்படியாகவும் எல்லாரும் நம்பும்படியாகவும் எல்லாருக்கும் வந்து பொதுவானதாகவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் அமைப்பாகவும் இந்த அமைப்பு வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டா நல்லது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி 2.0ல என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ், என்னென்ன மாற்றங்கள் கொடுத்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சார். இப்போ இந்த ஜிஎஸ்டி 2.0 அமெண்ட்மெண்ட்டை நம்ம எப்படி வந்து இதை இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அவேர்னஸ் வந்தது, ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். இதில் வந்து என்னென்ன பர்சன்டேஜ் கூட குறைய போகுதுன்றத ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணோம், இந்த நமக்குள்ளே பேசிக்கிட்டோம், கம்யூனிகேட் பண்ணோம், ஒரு ரெடினஸ் வந்தது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா இதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் 17ஆம் தேதி வந்தது. ஓகே, 22ஆம் தேதி இதை எப்படி டேலிக்குள்ளே ஒர்க் பண்ணுறது, இதுதான் கொஸ்டின் சார். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து டேலி என்ன பதில் சொல்லுதுன்னா சார் இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக டேலி ஒன்று, நடைமுறை ஒன்று. நடைமுறைக்கு டேலி சொல்கிற பதில் என்ன சார், உங்கள்கிட்ட இருக்க விற்காத பொருட்கள், அதாவது நீங்கள் 21ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கி விற்காத பொருட்கள், 21ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கி 21ஆம் தேதிக்கு முன்னாடியே விற்றுட்டீங்க, கொஸ்டினே கிடையாது, கொஸ்டினே கிடையாது. 21ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கி விற்காமல் வச்சிருக்கிற பொருட்களாக இருந்தால் அதில் ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, விற்காத பொருட்கள் இருக்குது, அன்னைக்கும் ஒரே ரேட்டு தான், இன்றைக்கும் ஒரே ரேட்டு தான். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இப்போ டேலி ஸ்டாக்கை ரைட் சும்மா இதில் வந்து சிவகாசியில் ஆதித்தன் சார் வந்து ஒரு 4 பேக் வாங்கி கையில் வச்சுருக்காரு. டேலி பேக்கை பொறுத்தளவுக்கு அந்த ரேட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ அந்த 4 பேக் அவர் வாங்கி வச்சது அப்படியே தான் இருக்குது, விற்கலை, ரேட் டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஸ்டினே கிடையாது. ஒருவேளை சிவகாசியில் இருக்கிற விருதுநகரில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு 12% டேக்ஸ் உள்ள ஒரு பொருளை வாங்கி 100 பொருள் வாங்கி அதில் 80 விற்றுட்டாரு, 20 பொருளை விற்கலை. என்னைக்கு டேட் ஆகிடுதுன்னா 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த கேலண்டர் கிழிஞ்சு 22ஆம் தேதி வந்து உட்காந்துக்குச்சு. ஓகே, விட்லாச்சாரியா படத்தில் வர மாதிரி உட்காந்துக்குச்சு. இப்போ 22ஆம் தேதி அன்னைக்கு அந்த பொருளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக சொல்கிறாங்க, அதை வந்து 22ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 31ஆம் தேதி டிசம்பர் அல்லது விற்று முடிக்கிற வரைக்கும், இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணும்.
அந்த ஸ்டிக்கரை எங்கே ஒட்டணும், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எம்ஆர்பி மேலே இதை ஒட்டி புதிய விலைன்னு இல்லை, பழைய விலையும் தெரியணும், அதுக்கு பக்கத்தில் ஒட்டணும். 22ஆம் தேதியிலேருந்து இந்த விலை, 22ஆம் தேதியிலேருந்து இந்த விலை, இந்த டேக்ஸ் அப்படின்றத அங்கே ஒட்டணும். 21ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்க விலையும் டேக்ஸும் அது மேலே இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குறைஞ்சிருக்கிற விலையை, குறைஞ்சிருக்கிற ஜிஎஸ்டி பர்சன்டேஜை ரேட்டில் மாற்றக்கூடாது. ஓகே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருந்தது, எம்ஆர்பி 18% டேக்ஸ் போட்டோம். அப்போ 118 அது போகுது. இப்போ அதை திரும்ப 5க்கு மாற்றிட்டாங்க. அப்போ நம்ம 105. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், விலையில் வந்து ஒரு 10 ரூபாயை ஏற்றிக்கிறோம். இப்போ 110க்கு 5% போடும்போது அதே 117, 118 ஒட்டி வந்துடும். அப்படி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. சார் உங்களுடைய விலையில் அவங்க எந்த இதுவும் பண்ணல. நியாயமாக பார்த்தா நீங்கள் கொடுக்குற இன்புட், இதுக்கப்புறம் நீங்கள் இன்புட் போட்டு தயாரிக்கிற பொருளையும் இந்த 5%, 7% இன்புட் கிரெடிட் வந்து குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ அது குறையும் போது நீங்கள் விலையை குறைக்கத்தானே செய்யணும். எப்படி கூட்டுவீங்க? ஓகே, அப்படி கூட்டினா அது ஆன்டி ப்ராஃபிட்டிங். நீங்கள் வந்து அதிக லாபத்தை வந்து சம்பாதிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் அது இருக்கக்கூடாது. அதே போல் உங்கள் ப்ரைஸ்க்கு இதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ், என்ன டேக்ஸ் இருந்தது, இப்போ என்ன ப்ரைஸ், என்ன டேக்ஸ் இருக்குன்றத நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கமெண்டட் என்னன்னா, நீங்கள் 2 விளம்பரமாக, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இதுக்கப்புறம் இப்படி ஆக போகுதுட்டு 2 விளம்பரமாக வந்து நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும். அந்த நியூஸ் பேப்பரில் கொடுக்கணுன்ற போது எந்த நியூஸ் பேப்பர், எந்த எடிஷன், எவ்வளோ கொடுக்கணும், அதிலெல்லாம் ஒரு குழப்பம் வருது. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, முன்னாடி இருந்த விலை என்ன, இப்போ இருக்கிற விலை என்ன, முன்னாடி இருந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன, இப்போ இருந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் என்ன, இதனால பெனிஃபிட் வந்து கஸ்டமருக்கு வருதா, இதை நீங்கள் வந்து எப்போ பார்த்துருக்கலாம்னா, சமீபமாக வந்த ஹிந்து அல்லது இப்போ தினமணி, தினத்தந்தி, தினகரன், நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வந்து கார் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய கார் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸில் இருந்தது, இப்போ இந்த ப்ரைஸ்க்கு வரப்போகுது, இந்த பர்சன்டேஜுக்கு வரப்போகுது, அதனால் உங்களுக்கு ஆன் ரோடு இவ்வளோ மிச்சம் வரும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரைட். ஸோ அது அது அப்படி ஒன்று கொடுக்கணும். ரைட், ஓகே. அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட பேக்கிங் மெட்டீரியல், அட்டைப்பெட்டி, அதுக்கான டேப்பு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து நீங்கள் 31 டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே அதை அலோவ் பண்ணி பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயம். ஓகே, இதுக்கு டேலி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எப்படி உதவ போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே, அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் எப்படி உதவ போகுதுன்றதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கு நாங்கள் விதவிதமான உதவி பண்ண போகிறோம். முதல் உதவி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரேட் செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்குது டேலிக்குள்ள. இந்த கிருஷ்ணன் சார் பின்னாடி விழுந்து விளக்கி சொல்லுவார். டேலி சொல்லுது, கிருஷ்ணன் சார் அதை விளக்கி சொல்லுவார். அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதெல்லாம் குறைச்சிக்கலாம். ஓகே, அல்லது உங்கள்கிட்ட புதுசாக இருக்கிற அந்த ரேட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எக்ஸலில் போட்டு எக்ஸல்லேருந்து என்ன பண்ணலான்னா இங்கே டேலிக்குள்ளே அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐடிசி ரெக்கன்சிலேஷன், ஐஎம்எஸ், வாட்ஸ்அப்பு, கனெக்டட் ஜிஎஸ்டிலாம் எக்ஸிஸ்டிங் ஹெல்ப் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போது இங்கே வந்து நம்ம இப்படி 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். ஒன்று, டேலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுடைய ஜிஎஸ்டி ரேட் அல்லது நீங்கள் கொடுக்குற பர்சன்டேஜ் இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் 6 லெவலில் வந்து ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரேட் தான் இருக்குன்னா கம்பெனியில் கொடுத்துடலாம். உங்களுக்கு 2 ரேட் 3 ரேட் இருக்குன்னா நீங்கள் ஒன்று ஸ்டாக் குரூப்பில் கொடுத்துடலாம், அல்லது அந்தந்த ஸ்டாக் ஐட்டமில் போய் கொடுக்கலாம். எனக்கு ஸ்டாக்கே கிடையாது சார், எனக்கு லெட்ஜர் தான் எல்லாமே. ரைட், ஓகே, நான் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஆகுனா லெட்ஜருக்கான குரூப்லேயோ இல்லை லெட்ஜர்லேயோ அதை செட் பண்ணணும். இது எதுவுமே நான் கொடுக்கல சார், நேராக என்ட்ரியில் போய் தான் அடிப்பேன்னா வவுச்சர் என்ட்ரியில் போய் போகணும். இப்போ இந்த 6 ஹைரார்கிக்கல் லெவலில் எது பாட்டம் எது டாப் புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து இப்படி மாற்றி காமிச்சிருக்காங்க. இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதுக்கு தான் இங்கே வந்து நான் என்னோடய பிளான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பிளானை வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் சார். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். அதை நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். ஓகே, ரைட். இதில் இன்னொரு சின்ன குழப்பம் என்ன இருக்குன்னா, ஐடிசி எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாது, இந்த நிறைய பேருக்கு தலை வெடிச்சிடுற ஒரு கேள்வி உண்டு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுத்துருக்கிற ஐடிசி உங்களுக்கு 2Bயில் அது கிரெடிட் ஆகிருக்கு இருக்குது. அந்த பொருள் வந்து நீங்கள் விற்றுட்டீங்க. ஓகே, ரைட், ஓகே, பொருள் விற்றுட்டீங்க அல்லது பொருள் உங்கள்கிட்ட இருக்குது. 21ஆம் தேதி வரைக்கும், 21 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அந்த பொருளை வச்சுருக்கீங்க, ஐடிசி எடுத்துட்டீங்க, நீங்கள் எடுத்துக்கலாம், யூஆர் எலிஜிபிள். 22ஆம் தேதிக்கு மேலே போகிறப்போ
நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த பொருளோட விலை 0% மாறி இருக்கா? மாறி இருக்கு அப்படின்னா நீங்கள் கையில் வச்சிருக்க ஸ்டாக், உங்களுக்கு ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன். நான் 100 பொருள் வாங்குறேன். ஓகே, 100 பொருள் வாங்குறேன். ஒரு பொருள் ரூ. 100. அதில் எனக்கு கிடைச்சிருக்க இன்புட் கிரெடிட் வந்து 12. ஸோ ஒரு பொருளுக்கு ரூ. 12. இந்த 100 பொருள் வாங்கினதில் 21 செப்டம்பர் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன்னா 80 பொருளை விற்றுட்டேன். 20 பொருள் மட்டும்தான் என்கிட்ட கையில் மிச்சம் இருக்கு. 22 செப்டம்பர்லேருந்து இந்த பொருளுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்ன ஆகுதுன்னா 12லேருந்து 5க்கு போயிடுது. ரைட், ஓகே. இது ஒரு சினாரியோ. 12லேருந்து 0க்கு போயிடுது, அது ஒரு சினாரியோ. சார், இப்போ 12லேருந்து 0க்கு போனால் கவர்மெண்ட் சொல்கிறது என்னென்னா, சார் 12லேருந்து 0க்கு போச்சுன்னா நீங்கள் அவுட்புட்டே போட போகிறதில்ல. பிரச்சனை அதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 12%, இந்த 20 ஐட்டத்துக்கு 12% ரேட் இருக்கு இல்லையா, 20 × 12 240 ரூபாயை ஜேர்னல் போட்டு ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ரைட், அது உங்களுக்கு இன்எலிஜிபிள் கிரெடிட் கிடைக்காது. ஒருவேளை இந்த பொருள் 18லேருந்து 5க்கு வந்துடுது அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிறது என்ன, சார் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க. இந்த அவைலபிள் கிரெடிட்டை உங்களால் உடனே கழிக்க முடியாது, பின்னாடி கழிக்கலாம், டிலே பண்ணலாம், இல்லை இன்வெர்டர் ரேட்டில் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், பண்ணலாம். அதனால் உங்களுக்கு அந்த இன்புட் கிரெடிட் வந்து எலிஜிபிள். ரைட், நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் 7% கழிக்கணுமான்ற கொஸ்டின் வந்து கிடையாது. யூஆர் எலிஜிபிள். நீங்கள் அவுட்புட்டில் வந்து அதை கழிச்சிட்டு மிச்சத்தை வந்து பே பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ இதை வந்து இப்படி தான் ரெண்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இதை டேலிக்குள்ளே எப்படி சரி பண்ணுறது. ஸோ நான் டேலிக்குள்ளே டேலி ஒன்று எடுக்கிறேன். டேலி ஒரு டேட்டா எடுத்தாச்சு. டேலிக்குள்ளே ஒரு கம்பெனி எடுத்துட்டேன். சார் முதல்ல எப்படி சரி பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு ரேட் தான். ஓகே ரைட். சார் நான் நிறைய ரேட்லாம் வச்சுருக்கல, ஒரே 18% ரேட் தான். அதில் ஹெச்எஸ்என் கோடெல்லாம் வேறு வேறு இருக்கும் சார். ரேட் ஆனால் 18% தான். இந்த 18 என்ன ஆயிடுச்சுன்னா 5 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஓகே, டேலி அதுக்கு சொல்கிற பதில் என்ன, ஒரு F11 ப்ரெஸ் பண்ணுங்க சார். பண்ணிட்டீங்களா? இங்கே 2வது ஜிஎஸ்டி ரேட்னு ஒன்று இருக்கா, உள்ளே போங்க சார். உள்ளே போயிட்டோம். இப்போ இங்கே நீங்கள் ஹெச்எஸ்என் இங்கே கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் வந்து நான் இந்த இடத்துல ஹெச்எஸ்என் வந்து எப்படி ஒன்று கொடுக்குறேன், இல்லை ஹெச்எஸ்என் வந்து ஸ்டாக் ஐட்டத்தில் கொடுத்துறேன், பிரச்சனை இல்லை. இங்கே டிஃபைன் பண்ணல, இங்கே ரேட்டை மட்டும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இப்படி 18ன்னு வச்சுருக்கேன் சார். ஓகே, இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ டேலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ டிஃபைன் பண்ணிங்கல்ல, திரும்பவும் ஒரு F11 எடுங்க. இந்த 2வது ஜிஎஸ்டிக்கு வாங்க. இதை வந்து 5ன்னு மாற்றணும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 5 அடித்து ஒரு என்டர் தட்டுங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுனா, எஃபெக்டிவ் ரேட்னு கேட்கும். இங்கே நியூ எஃபெக்டிவ் ரேட்டில் 22 செப்டம்பர் 25 கொடுத்துட்டோமா. ஓகே, முடிச்சிட்டோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, இந்த ரேட் வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் இது அப்ளை ஆகும் சார். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்குறவங்களுக்காக திரும்ப சொல்கிறேன். ஒரு F11 அடிக்கிறோம், ஒரு மோர் டீட்டெயில்ஸ் போகிறோம். இங்கே சாரி, இதுக்குள்ளே போகிறோம். ஓகே, டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறோம். ஒரு மோர் அடிக்கிறோம். அடித்தா இங்கே ஜிஎஸ்டி ரேட் டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, உள்ளே போங்க. இப்போ இங்கே 2 ரேட்டு வருதா சார்? ரைட்டா, ஓகே. இங்கே 22 செப்டம்பருக்கு அப்புறம் இதில் பாருங்கள். ரைட், ஓகே. இங்கே இந்த இடத்துல வந்து ரேட் கொடுத்து பாருங்கள். இங்கே வந்து என்ன ரேட் வருது பாருங்கள், 5% வந்துருச்சா. ரைட், உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இன்னொரு சந்தேகம் இருக்குது. இங்கே என்ன ரேட் இருக்குது பழசில், இங்கே உள்ளே போய்ட்டு ஒரு என்டர் தட்டி பாருங்கள், 18% இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் இது கொடுத்தனால என்ன ஆகுனா, யூனிவர்சலாக இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் 22ஆம் தேதிக்கு மேலே டேட் போட போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா 5% எடுத்தோம், 18%க்கு மேலே. சார் எனக்கு டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது சார். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரேட் பர்சன்டேஜையும் 18%, 12%, 5% குரூப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாக் குரூப்பாக க்ரியேட் பண்ணி அந்தந்த ஐட்டத்தை அந்தந்த ஸ்டாக் குரூப் கீழே வச்சுருக்கேன். அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு டேலி சொல்கிற பதில் என்னன்னா, ஒரு Alt G அடிங்க சார். இங்கே RAT ரேட் அடிங்க. ரைட், RAT ரேட் அடித்தா ஜிஎஸ்டி ரேட் செட்டப் வந்துருச்சா. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. ரைட், சேர்மலட்சுமி மேடம் வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நவீன் சார் நீங்கள் தான் மறந்துட்டு கேட்குறீங்க, நல்லா ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க சார். மறக்கிறது தப்பு இல்லை, இருந்தாலும் வந்து இது முக்கியமானது. அதனால் நவீன் சார் நல்லா எழுதிக்கங்க. ஓகே, நான் நவீன் சார் இப்போ சொல்லட்டுமா, ஸ்டெப் சொல்லட்டுமா? சார் தலையாட்டுறார் வீடியோவில். ஓகே ரைட். ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு Alt G கொடுக்குறோம். ஓகே, ஜி கொடுத்ததுக்கு ஜிட்ட தானே கேட்கணும்.
ஸோ ஆல்ட் ஜி கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே RATE கொடுக்குறோம். ரேட் செட்டப் வந்துருச்சு. இதில் ஸ்டாக் லெக் குரூப் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எந்த ஸ்டாக் குரூப்புக்கு மாற்றணுமோ அந்த ஸ்டாக் குரூப்பை எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இது பாருங்கள், ஜிஎஸ்டி ரேட் 18% இருக்கா. சப்போஸ் இந்த குரூப்பில் இருக்க எல்லாமே 5க்கு போயிடுச்சு அப்படின்னா நேராக என்ன பண்ணுறோன்னா இந்த குரூப்பை ஆல்டர் பண்ணுறோம். அல்லது இந்த குரூப் மேலே வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் பார் கொடுக்குறோம். ரைட், ஓகே. குரூப் மேலே வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் பாரு. ஒரு நிமிஷம். இந்த குரூப் ரைட், ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ குரூப் மேலே வச்சுட்டு ஒரு நிமிஷம். ஸ்டாக் குரூப்ஸு, ஓகே. ஒரு நிமிஷம். ஸ்டாக் குரூப்ஸ் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ இது வந்து ஸ்டாக் குரூப் தானே. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் குரூப்ஸ் இது இருக்குது. ரைட்டா. ப்ராப்ளம் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாக் குரூப் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நிமிஷம் ஐட்டம் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. ஒரே நிமிஷம். ஸோ கிரியேட் ஒன்று கொடுக்குறோம், ஸ்டாக் குரூப் ஒன்று கொடுக்குறோம். ஓகே. ஸோ இங்கே 12% ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ 12% ஒன்று கிரியேட் பண்ணிடுச்சு. 12% ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இது கீழே வந்து திரும்ப கிரியேட்டில் ஸ்டாக் ஐட்டமில் சப்போஸ் 12% ஐட்டம் 1 வச்சாச்சு. இது வந்து இங்கே ஸ்டாக் குரூப்பில் வந்து 12%ல் வச்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே. அதே மாதிரி திரும்ப ஸ்டாக் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். 5% ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். 5% ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம். குரூப்பில் வந்து சப்போஸ் வந்து 5%ன்னு ஒரு குரூப் இருக்குது. என்ன இமேஜினேஷன்னா இதோட ரேட்ஸ் எல்லாம் மாறப்போகுது. எப்படி பண்ணுறோன்னா ஆல்ட் ஜி ரேட் செட்டப், ஆல்ட் ஜி ரேட் செட்டப் ஸ்டாக் குரூப்புக்குள்ளே போகிறோம். ஓகே. ஸ்டாக் குரூப்பில் போயிட்டு இந்த பர்சன்டேஜ் இருந்தால் இப்போ இது 12.5 இருக்கா. ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் முதல்ல இதில் எங்கே பர்சன்டேஜ் செட் ஆகிருக்குன்றதை கரெக்டாக பாருங்க. ஓகே. ஸோ எங்கே பர்சன்டேஜ் செட் ஆகிருக்குன்றதை எப்படி பார்க்கறது, அது முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம். எப்படி பார்க்கணும்னா இந்த மெட்டீரியல் வந்து தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. பர்சன்டேஜ் எங்கே செட் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு F12 போடுங்க. சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டீட்டெயிலுக்கு எஸ் கொடுங்க. ஸோ ஒரு F12 கொடுக்குறோம். சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இருக்கா, இங்கே இருக்கா, ரெண்டாவதாக இருக்கா, இதுக்கு ஒரு எஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எங்கே செட் ஆகிருக்குன்னு சொல்லும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து கம்பெனியில் அல்லது குரூப்பில் செட் ஆகிருக்கு, இதில் வந்து ஸ்டாக் ஐட்டமில் செட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் பார் கொடுக்குறோம். இதை மாற்றணும், அல்லது இது மேலே வச்சுட்டு இங்கே ஆல்ட் எஸ் அப்டேட் இருக்கா கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இது 12%ல் இருக்குது. ஓகே. ஸோ 12%ல் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபை கொடுத்துட்டு இங்கே டேக்ஸபிளில் 5 ரைட். எப்போலேருந்து அப்படின்னா நியூ எஃபெக்டிவ் டேட் வந்து 20/2/25 பண்ணிட்டோன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா இந்த ரேட் செட் பண்ணி முடித்தோன்னே இந்த குரூப்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா 5% வந்துடும். எங்கே டிஃபைன் ஆகிருக்கு, ஸ்டாக் குரூப்பில் டிஃபைன் ஆகிருக்கு. பர்சன்டேஜ் வந்து 5. எப்போலேருந்து 22 செப்டம்பர்லேருந்து. அப்போ இதோட குரூப்போட நேம் வந்து ஏதோ ஒரு நேம் இருக்குது, அதை வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே நான் ஒரு காரண பேர் போட்டேன். இப்போ இதுக்கு வந்து ரேட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 5%க்கு மாறிடுச்சு. அப்போ இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம் சார். ஓகே ரைட். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, சார் நான் குரூப் வைக்க விட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லே என்கிட்ட கேட்குறது என்ன, இந்த எக்ஸாம்பிள்லே குரூப் இல்லை, நீங்கள் தானே குரூப் கிரியேட் பண்ணீங்க. இப்போ குரூப்பே வைக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது? வைக்கலைன்னா இதே மாதிரி ரேட் செட்டப்பில் ஸ்டாக் ஐட்டத்துக்கு போகிறோம். ஓகே. இங்கே ஸ்டாக் ஐட்டம் இருக்கா, ஸ்டாக் ஐட்டத்துக்கு போயிட்டா ஸ்டாக் ஐட்டம் ஃபுல்லாக வந்துடும் சார். ஸ்டாக் ஐட்டம் வந்த பிறகு என்ன பண்ணுங்க, ஒரு F12 போட்டுட்டு சோர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் ஒரு எஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னா இது எங்கே டிஃபைன் ஆகிருக்குன்னு தெரியும். சார் இப்போ இந்த ஐட்டம் இங்கே டிஃபைன் ஆகிருக்கு, இதுக்கு வந்து 18லேருந்து 5%க்கு போயிடுறாங்க. ஓகே. இது மேலே வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து 5% ரேட் வந்து எஃபெக்டிவ் டேட் வந்து 22 செப்டம்பர் 25 முடிச்சிடறோம். இப்போது
குமாரசாமி சார் ஒரு கேள்வி கேட்குறாரு. சார் எனக்கு ஒரு வேளை ஒரு 4000 ஐட்டம் இருந்து 4000 ஐட்டத்தில் வந்து 3 விதமான சேஞ்ச் இருந்ததுன்னா 4000 ஐட்டத்தையும் நான் அப்படி கண்டுபிடிச்சு மாத்துறதுன்னா விடிஞ்சிருமே சார் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மதுரை அதை தாண்டி இருக்கிறவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா தெளிவாக கேட்பாங்க. ஓகே, மதுரை பாஷையில் சொன்னால் தெளிவாக கேட்பாங்க அப்படி சொல்லணும். அது மரியாதை இல்லை, அதனால தெளிவாக கேட்பாங்க. நானும் மதுரையில் தான் படித்து வந்தேன். இப்போ அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன பதில்? நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? சார் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ சப்போஸ் ஒரு 6 ஐட்டம் மட்டும் இது வந்து 12 இருக்கணும். ஓகே, 1 2 3 4 5, சப்போஸ் இது 6, இது ஒரு 7, இந்த ஐட்டம் இருக்கணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பேரண்ட் குரூப்னு இருக்கா பண்ணிவிட்டு இதை வந்து பேரண்ட் குரூப்பில் 12 தூக்கி வச்சுருங்க சார். 12 தூக்கி வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த குரூப்புக்கு நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்க 12 டிஃபைன் பண்ணிங்களா. ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா 12% வந்து சேர்ந்துடும் சார். இங்கே வந்துருதா 12% வந்து சேரும்போது ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா 12 வந்து சேர்ந்துடும். இங்கே வந்துருச்சு பாருங்கள், நீங்கள் சேர்த்த எல்லாத்துக்கும் 12% வந்து சேர்ந்துருச்சா. ஓகே, ஸோ அப்போ இந்த F9 சேஞ்ச் பேரண்ட் குரூப்ன்றது ஒரு ஹெல்ப்ஃபுல் சார். இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, சப்போஸ் சார் 1 2 3 4 இந்த ஐட்டத்துக்கு மட்டும் ரேட்டை மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், 1 by 1 ஸ்பேஸ் பார் போட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே அப்டேட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்குள்ளே போங்க. இப்போ இந்த சப்போஸ் இந்த 4ம் ஓகே ரைட். ஸோ இங்கே 4 என்ன ஆகிடுதுன்னா இங்கே வந்து 4 என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து 5லேருந்து எக்ஸம்டடுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 0 அல்லது சாரி இங்கே எக்ஸம்டட் கொடுத்துட்டோம் போயிட்டோம். எஃபெக்டிவ் டேட் வந்து 22 செப்டம்பர் கொடுத்துட்டோம்னா இதை அக்செப்ட் பண்ணும்போது இந்த 4க்குமே ஒரே ஷார்ட்டில் மாறிடும் பாருங்க. அப்டேட்டிங் 4 of 4 மாஸ்டர்ஸ்னு வருதா, இந்த 4க்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா எக்ஸம்டட் ரேட்டுக்கு போயிடும் சார். எப்படி தெரியும், இங்கே எக்ஸம்டட்ல 4 வந்து சேர்ந்துருச்சு பாருங்க. இந்த 4 வந்து எக்ஸம்டட்ல வந்து சேர்ந்துச்சா, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ திரும்பவும் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கே பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்க. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா F9 சேஞ்ச் பேரண்ட் குரூப். ஒரு குரூப்பை 12% ரைட், சாரி 5% எக்ஸம்டட் 40% டிஃபைன் பண்ணிடுங்க சார். 3 புது குரூப் 5 ஓகே, இது வந்து 18 தென் வந்து 40 டிஃபைன் பண்ணிடும். எது 5ல் வரணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணி F9 போட்டு சேஞ்ச் பேரண்ட் குரூப் கொடுத்தா என்ன ஆகுனா அதெல்லாம் 5ல் போய் செஞ்சோம். முடிஞ்சு போச்சா. அது ஒரு வழி சார். இல்லையா 1 by 1 செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கடுத்த வழி என்னன்னா ஒன்னே ஒன்று, அதாவது ஒரு 4-5 செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துட்டு மல்டிபிள் திங்க்கும் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துறது. அது 4வது வழி சார். ஓகே சார், இதே வேலையை இந்த ஸ்டாக் குரூப் ஸ்டாக் ஐட்டத்துக்கு பண்ணுற வேலையை அக்கௌண்டிங் குரூப் லெட்ஜருக்கும் பண்ண முடியும் சார். எப்படி, இங்கே வந்து அக்கௌண்டிங் குரூப்புக்கு போகிறோம். அக்கௌண்டிங் சார் ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க சார். இப்போ 22ஆம் தேதி நான் மாற்றணும் இல்லையா? ஆமாம், அதை நான் இன்னைக்கே பண்ணும்போது பழைய ரேட்டு புது ரேட்டு எப்படி ஒர்க் ஆகும்? இல்லை சார், 22ஆம் தேதி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இப்போ ஸ்டாக் ஐட்டமில் எக்ஸம்டட் ஒன்று போட்டோம்ல, அந்த ஐட்டம் பேர் எடுத்துக்கோம் சார். இருங்க அதை போட்டு பார்த்துடலாம். இப்போ எக்ஸம்டட் இங்கே வச்சுருக்கோம் சார். ஒன்று இதை நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா இந்த ஸ்டாக் ஐட்டத்தில் போய் அந்த ரேட்டில் கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் நமக்கு ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ இங்கே வந்து பென் டிரைவ் இருக்கா சார், 010 பென் டிரைவ்னு ஒன்று இருக்கா, இல்லை கனெக்டர்னு ஒன்று இருக்கா. இப்போ நான் வந்து இதை சும்மா என்ன பண்ணிக்கிறேன், இந்த நேம்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இது 22ஆம் தேதிக்கு மேலே பில் போட்டால் என்ன ஆகுது, 22ஆம் தேதிக்கு முன்னாடி பில் போட்டால் என்ன ஆகுது. ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு அது ஒரு நிமிஷம் வரல. சரி ஓகே, இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ரைட். எனக்கு இந்த இதுவும் நம்ம டூலும் ஒர்க் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து அதை என்னால் வந்து சரியாக எடுக்கலாம். ஓகே ரைட், எடுத்து ரைட் இந்த நேம் சார். இப்போ இதை வந்து இங்கே ஒர்க் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இப்போது வவுச்சர் போகிறேன் சார், 21 செப்டம்பர் போடுறேன். F8 பர்ச்சேஸ் போடுறேன், சாரி F8 சேல்ஸ் கொடுக்குறேன். ஓகே ரைட், பார்ட்டி சூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு பார்ட்டி. ரைட் ஓகே முடிச்சிட்டோம். இப்போ இதில் இருக்கிற ஒரு ஐட்டத்தை சூஸ் பண்ணுறோம் சார், 0020. ஓகே ரைட், 1/2 inch கனெக்டர்னு வருதா. ஸோ 1/2 inch கனெக்டரில் 10 பில் பண்ணுறேன், 150 ரூபா வருது. ரைட் ஓகே, 1500 வந்தாச்சு. இப்போ இங்கே சிஜிஎஸ்டி போடுறோம். இங்கே பார்த்துடலாமே, இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுமே. இங்கே பர்சன்டேஜ் என்ன வருது பாருங்கள், 18% வருதா.
ஓகே ரைட். ஸோ இதை வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் இருக்குது 17ஆம் தேதி, நான் மாற்றம் பண்ணியிருக்குது 22ஆம் தேதியிலேருந்து. இன்றைக்கே பண்ணிட்டேன். ஆனால் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். இங்கே போட்டால் 15,500க்கு இங்கே போட்டு பார்க்குறோம். 1500 இன்ட்டு 9% போட்டால் 135 ரூபா வருதா? முடிச்சிட்டோம். இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், 22ஆம் தேதி செப்டம்பர் டேட் போடுறோம். அதே ஐட்டம் செலக்ட் பண்ணுறோம். ரைட், 0020 1/2 இன்ச் கனெக்டர், அதே 10 நம்பர் இங்கே ரேட் போட்டே வரோம். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு பாருங்கள், சிஸ்டம் இன்ஃபர்டில் எக்ஸம்டடுக்கு வந்துருச்சா? நம்ம அதை கேட்க மாட்டோம். அது வந்தால் வந்துட்டு போகுது. நீ சிஜிஎஸ்டி போடு பார்க்கலாம், வரல. எஸ்ஜிஎஸ்டி போடு, வரல. ஐஜிஎஸ்டி போடு ராஜா, ஐஜிஎஸ்டி போட்டால் ஐஜிஎஸ்டியும் வரல. அப்போ எக்ஸம்டட். சார், நீங்கள் ஆயுத்தன் சார் கேட்ட கேள்விக்கு வந்து சரியாக பதில் சொல்லியாச்சு. அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு, அதாவது சிஸ்டமில் நான் அமெண்ட்மெண்ட் பண்ணது 17ஆம் தேதி செப்டம்பர். ஆனால் நான் அமெண்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்க டேட் வந்து 22ஆம் தேதி செப்டம்பர். இப்போ 21ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் பழைய ரேட்டையும் 22ஆம் தேதி செப்டம்பர் புது ரேட்டையும் டேலி வந்து அழகாக எடுக்குது. ஓகே, ஸோ இதே இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, திரும்பவும் ஆல்ட் ஜி ரேட் செட்டப்பில் போயிட்டு இங்கே வந்து லெட்ஜருக்கும் இதே மாதிரி மாற்றலாம். ஏதாவது சர்வீஸ் லெட்ஜர் ஏதாவது இருக்குது, இப்போ லேபர் சார்ஜஸ் ஏதாவது ஒன்று இருக்குது, இன்கம் இருக்குது, அந்த மாதிரி இன்கம் இருந்தால் நம்ம அந்த இன்கமுக்கும் என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். அதே மாதிரி இன்கமுக்கு குரூப் இருந்தால் குரூப்புக்கும் அதை செட் பண்ணலாம். அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சார், ஆல்ட் ஜி போங்க, ஜிஎஸ்டி ரேட் செட்டப் போங்க, என்ன எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கங்க, குரூப்பாக ஸ்டாக் ஐட்டமான எடுத்துக்கங்க. F12ல சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சோர்ஸ் செட் பண்ணதை ஸ்டாக் ஐட்டமில் செட் பண்ணிவிட்டு குரூப்பில் உட்காந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் பண்ணுறது வந்து ஒர்க்கே ஆகாது. ஓகே சார், ஒரு பால் எடுத்து நீங்கள் வந்து எரியணும். ஆனால் நல்ல ஒரு பாத்ரூமுக்குள்ள உட்காந்துட்டு பாலை எரிஞ்சிங்கன்னா பால் எங்கே போகும்? பாத்ரூம் சோத்துக்குள்ளே தான் தட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ சோர்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் மாற்றணும். நீங்கள் வேறு இடத்துல உட்காந்து மாற்றினீங்கன்னா மாறாது. அப்போ சோர்ஸ் பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுங்க. அப்டேட் பண்ணுற போது எஃபெக்டிவ் டேட் மறக்காமல் கொடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற சௌகரியங்கள் என்ன அப்படின்னா, ஈஸியாக பண்ணக்கூடியது என்ன, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறதெல்லாம் தூக்கி அந்த குரூப்பில் கொண்டே போட்டால் ஒன்னொன்றுக்காக மாற்ற வேணும். அந்த குரூப்புக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி அது கீழே வர டிபெண்ட்டுக்கெலாம் அப்ளை ஆகிடும். அப்போ அது உங்களுக்கு ஒன்று. அது எனக்கு வேண்டாம் சார், எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்கணும், நான் குரூப்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னா, குரூப்போட வேல்யூவை போய் மாற்றி விடலாம். எனக்கு அந்த குரூப்பில் பாதிக்கு தான் மாறுது அப்படின்னா, அந்த குரூப்புக்கு மேலே ஒவ்வொரு ஐட்டம் மேலேயும் ஸ்பேஸ் பார் கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு ஆல் டெஸ்ட் கொடுத்து அதுக்கு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வேலை வந்து ஈஸி. ஒரு வேளை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் உங்கள் ஐட்டம் படி போட்டு எக்ஸலில் கொடுத்துருங்க. ஆதித்தன் சாரை கூப்பிடுங்க. வெற்றி சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து எக்ஸல்லேருந்து இம்போர்ட் பண்ணி புதுசாக இருக்கிற மாஸ்டரை வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்குற ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஒருவேளை வலும்னஸ் மாஸ்டர் நிறையா ஆயிரக்கணக்கான மாஸ்டர் இருந்தால் நீங்கள் அந்த ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் வச்சுருக்க கஸ்டமருக்குலாம் என்ன சொல்கிறோன்னா, சார் ப்ரைஸ் லிஸ்ட்டில் எஃபெக்டிவ் ஃப்ரம் டேட் போட்டு ப்ரைஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் வந்து 22ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து புது ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட், அதுவும் டேலி வந்து பண்ணி தருது. ஸோ இதெல்லாம் டேலி கொடுக்குற அஷ்யூரன்ஸ் சார். திரும்பவும் சொல்கிறேன், பிரச்சனை என்னவோ, அதாவது பிரச்சனை இந்த சென்ஸ் அது நமக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். ஆனால் அதை நிறைய செய்யும்போது சிரமமாகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த F9 பட்டன், ஸ்பேஸ் பார் பட்டன், ஆல்டெஸ் பட்டன், இந்த ரேட் செட்டப் ஆப்ஷன், இது இத்தனை ஆப்ஷனும் இருக்குது சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த எந்த ஆப்ஷனையும் டேலி இந்த GST 2.0 வருதுன்றதுனால பண்ணலை. ஓகே, திரும்ப திரும்ப என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எம்எஸ்எம்இக்கோ இதுக்கோ வந்து 15 days 45 daysன்னு கரெக்டாக தானே செட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதை ஏன் மாற்றுறதுக்கு ஒரு இடம் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லுவோம், ஒருவேளை அரசாங்கம் எதையாவது மாற்றினா நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலான்றது தான் நாங்கள் இடம் வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் ரொம்ப ஃபோர் தாட்டோட என்ன பண்ணோம்னா, இது இப்படி வந்தால் உங்களுக்கு சிக்கல் வரக்கூடாதுன்னு நாங்கள் என்றைக்கோ வச்ச ஒரு 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 சொல்யூஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பயன்பட போகுது. ஓகே ரைட்.